ஹாய் மக்களே, இப்போ நம்ம எங்க வந்திருக்கிறோம்னா எஸ்ஆர்கே ராம் ரியல் எஸ்டேட்ல ராமசாமி சாரை பார்க்க வந்திருக்கோம். வாழ்நாள் சாதனை விருதை வாங்கியிருக்கிறாங்க. இதை நாங்கள் கேள்விப்பட்டு வந்திருக்கோம். இப்போ சார் நம்ம கூட இருக்கிறாங்க. சார் நம்ம சின்ன ரிவ்யூ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வாழ்நாள் சாதனை விருதை நீங்கள் வாங்கியிருக்கிறதா நாங்கள் சென்னையில் கேள்விப்பட்டோம் சார். டேரக்டாக நாங்களே உங்கள்கிட்ட ஒரு ரிவ்யூ எடுக்கலான்ட்டு கிளம்பி வந்தோம். சார், இது நீங்கள் எத்தனை வருஷமா ரியல் எஸ்டேட் கட்டிக்கிறீங்க சார்? 20 வருஷமா ஸ்டார்டிங்கிட்டே ஏஜென்ட் மாதிரி செஞ்சுட்டு இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக நாங்களே பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிட்டோம். லேண்டை வாங்குறதுங்க, திரும்பி ரீஸ் பண்ணுறது, சேல் பண்ணுறது, இப்போ பிளாட் போட்டு சேல் பண்ணிட்டு இருக்கிறோம். 20 வருஷமா நீங்கள் எத்தனை ஃப்ளாட்ஸ் போட்டுருப்பீங்க? கணக்கு சொல்ல தெரியலையே. நிறைய பண்ணோம். நிறையா பண்ணியிருக்கீங்க. எந்தெந்த ஊர்லாம் ஃப்ளாட் போட்டுருக்கீங்க சார்? மேக்ஸிமம் நம்ம இந்த சுற்று வட்டம் சங்ககிரி, திருச்செங்கோடுங்க. ஓகே. இங்கே பள்ளிப்பாளையம், நாமக்கல், ஈரோடு சுற்று வட்டத்தில் நிறையா பண்ணியிருக்கீங்க. ஓகே சார். சார், நம்மகிட்ட இடம் வாங்கினவங்க எவ்வளோ பலன் கிடைச்சாங்க? எத்தனை ஃபேமிலி வாங்கியிருப்பாங்க? அதிகபட்சம் நிறைய வாங்கியிருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் நம்ம கிட்ட வாங்கினீங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு தொகை அப்படின்னா நம்ம ஒரு 200 ரூபாய்க்கு இப்போ எங்கிட்ட வாங்கினீங்களுக்கு இப்போ அதனோட மார்க்கெட் ரேட் 1500 ரூபா 2000 ரூபா போயிட்டு. ஓ, நல்ல ஒரு அவங்க வருமானம். அந்த மாதிரி இடம் தான் நம்ம கொடுக்க போகிறதுக்கு. ஓகே ஓகே. நம்ம வீடு இருக்கிற ஏரியா. இனிமேல் சொல்ல போனோம்னா இது எனக்கு ஒரு மகிழ்ச்சியான இதுதாங்க. கண்டிப்பாக. நம்ம ஒருத்தர் மக்களுடைய தொண்டு. நம்ம இவங்களுக்கு ஒருத்தர் லேண்டை வாங்கி கொடுத்துட்டு பின்னாடி இது விற்க முடியாத லேண்டெல்லாம் இருக்கு. அது ஒரு சில ஏரியாவில் இருக்கும். அது நம்ம அந்த மாதிரிலாம் பண்றது இல்லை. நல்ல தரமான ஏரியா, நல்ல ஒரு இடத்துல பார்த்து அவங்க வாங்கி கொடுத்தா மார்க்கெட் இப்போ நல்ல ரேட்டு போயிட்டு இருக்கு. 75% வீடு கட்டிட்டாங்க. எல்லாருமே கட்டிட்டாங்க சார். வீடு மட்டும் வாங்கி இடத்த வாங்கி தரதோட வீடுகள் கட்டி தரீங்களா சார்? வீடுகளும் கட்டி கொடுக்குறேங்க. இப்போ தோட்டம் அதிகமாக விவசாய நிலங்கள்ல எதிர்பார்க்குறாங்க மக்கள். எல்லாருமே இப்போ அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் முழுசாவே விவசாய இடத்துக்கு தான். பண்ணை நிலம் போயிட்டு இருக்குது. அதுக்கு உண்டான தேடுதல் தான் போயிட்டு இருக்குது. அந்த வேலையை பண்ணை நிலம் வாங்கி கொடுத்துருக்குற விவசாயத்துக்கு சம்பந்த வேலையெல்லாம் நடந்துட்டு இருக்குது. லோன் வசதியெல்லாம் எதிர்பார்ப்பாங்க. ஆமாம், அதெல்லாம் நீங்கள் செஞ்சது? அதெல்லாம் பேங்கில் நாங்களே ரெடி பண்ணி அவங்க கிட்ட பார்த்துங்க. அவங்களோட என்னென்ன பேப்பர் கேட்குறாங்களோ அவங்க கொடுத்தா போதும், லோன் சேங்ஷன் ஆகிடும். நீங்களே பண்ணி கொடுத்துருவீங்க. தொண்டு நிறுவனங்கள் நிறைய விஷயங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சிருக்கிறத கேள்விப்பட்டோம் சார். ஆமாம். இன்னும் என்னென்ன சார் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க உதவிகள்னா கோயில் பணிகள் செஞ்சுட்டு இருக்கிறேங்க. அதே மாதிரி குழந்தைங்க படிக்கிறாங்களே ஏழைகளுக்கு அவங்களுக்கு புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து சப்போர்ட் பண்ணியிருக்கிறேங்க. அதெல்லாம் நிறைய பண்றாங்க. அது வெளியில சொல்லக்கூடாது. கண்டிப்பாக சொன்னோம்னா அது செஞ்சது சொல்லி காட்டுற மாதிரி இல்லை சார். இப்போ என்னன்னா நீங்க சொன்னாதான் உங்களை பார்த்துட்டு இன்னும் 4 பேர் செய்யறதுக்கு தயாராவாங்க. அதுக்காக தான் நான் கேள்வி கேட்கறது. ஏன்னா நாங்கள் கேள்விப்பட்டு தான் வந்தோம் நாங்கள். ஏன்னா நீங்கள் நிறைய ஸ்கூல் குழந்தைங்களுக்கு நீங்கள் சம்பாதிக்கிறதுல 40% நீங்கள் ஒதுக்கி நீங்கள் செய்யறதா கேள்விப்பட்டோம். அது உண்மைதானே? அது கட்டாயம் சார். கட்டாயம். இப்போவே இங்கே ஆர்எஸ்லேயே நம்ம கோயில் இது பண்ணி கொடுத்தா கட்டினோம். மக்களும் நம்ம நண்பர்கள் எல்லாமே நம்மளுக்கு உதவி பண்ணாங்க. அது சிறப்பாக கட்டி கொடுத்தாச்சு. இப்போ தட்டாப்பட்டிங்கிற ஒரு ஊருங்க. ரொம்ப நலிவடைஞ்ச ஊர் தான் ஏரியா. 13 வருஷமா கோயில் நிலுவையில் இருக்குது. இப்போ 2 மாசமா போய் அதை செஞ்சு இப்போ காங்கிரீட் எல்லாம் போட்டு போடாரு வேலை செஞ்சு கொடுத்துருக்குறோம். அது கும்பேசம் பண்ணி கொடுக்குற அளவுக்கு நம்ம பண்ணி கொடுக்கணும். நீங்கள் தான் பண்ணி தரீங்க? ஆமாம், நான் தான் பண்ணி கொடுக்குறேன். ஓ, சூப்பர் சார். ஆனால் அங்கே இருக்கிற நண்பர்கள் ஒரு டீம் அவங்கள ஒரு ஒருமைப்படுத்தி ஊர் ஒரு நலிவடைஞ்ச. ஏன்னா அவங்க வேலைக்கு போனதும் வருமானம் கண்டிப்பா அந்த மாதிரி இருக்கிறாங்க. அவங்க நம்மள இது மாதிரி நீங்க எல்லாம் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு 10 பேர் இங்கே கேட்டாங்க. கட்டாயம் நான் வரேன்ட்டு நானும் என்னுடைய மேலாளர் ஒரு 3 பேர் போனோம். போய் பார்த்துட்டு அங்கே இருக்கிற நண்பர் ஒருத்தர் வெங்கடேசன் சொல்லிட்டு அவர் மூலமா அங்கே இருக்கிறீங்களா எல்லாருக்கும் அறிமுகப்படுத்திட்டாங்க. இப்போ அந்த பணி சிறப்பாக போயிட்டு இருக்குது. ஓகே சார். அது சபதி அந்த வேலையில செஞ்சுட்டு இருக்கிறாரு. எப்போ சார் கும்பாபிஷேகம் பிளான் பண்ணிருக்கீங்க? அது இன்னும் பூச்சி வேலையில முடியணுங்க. ஓகே. அது தை மாசம் பண்ற மாதிரி ஒரு பிளானிங் இருந்துச்சு. பட் அவங்க ஓரளவுக்கு அங்கே ஏரியாவில் வசூல் பண்ணி தர்றாங்க. நம்ம அது வரையும் நம்ம கை காசு போட்டு வேலையாட்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். என்னென்ன ஃப்ளாட்லாம் போட்டுட்டு இருக்கீங்க சார்? இப்போ சித்தாலந்தூர்ல போட்டோம். அது முடிஞ்சதுங்க. ரெடி பண்ணிட்டு இருக்கிறோம். அது உடனே நடக்கும். ஏன்னா நம்ம இப்போதைக்கு நடக்காம இது சொல்லக்கூடாது. கண்டிப்பாக. இடம் வாங்குறவங்க உங்களுக்கு ஃபியூச்சர்ல அவங்க இடம் விற்கணுங்கிற மாதிரி தேடி வந்தாக்கா நீங்க இடம்லாம் சேல்ஸ் பண்ணி தரீங்களா சார்? இப்போ கரெக்டான கேள்வி கேட்டிருக்கிறீங்க. அவங்க எங்கிட்ட ஒரு நண்பர் ஒருத்தர் இடம் வாங்கியிருந்தாரு. இப்போ 2011 அவர் வாங்குறப்ப 220 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்தாங்க. இப்போ 1250 ரூபாய்க்கு நான் விற்று கொடுத்துட்டாங்க. ஒரு 8-7 வருஷத்துலேயே 3 மடங்கு லாபம் வந்துருக்குது அவங்களுக்கு. அதனால அவங்க பரவாயில்லைங்க அந்த ரேட் போயிருக்கு அப்படின்ட்டு. அப்போ அவங்களே திரும்பி அவங்களோட ஃப்ரெண்டுங்க ஒருத்தர்
சுந்தரமா அவர் ஒரு லேண்ட் வாங்கினாரு இங்கே ஆர்எஸ்ல. ஓகே ஓகே. அது இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க. அவங்க வாங்கி நான் அதே மாதிரி எனக்கு இன்னொரு 10 வருஷம் கழிச்சு இன்னும் 4-5 வருஷம் கழிச்சு விற்கிறப்ப 2000 போகுமான்னு கேட்டால் கட்டாயம் போகும் அப்படின்னா. ஓகே, போகும். ஆனால் உடனே விற்று கொடுத்துருவீங்க. உங்களை சந்திச்சது ஒரு அழகான ஒரு தருணம். உங்களுடைய நிறைய பிஸியான ஒரு தருணத்திலையும் எங்களுக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் ரிவ்யூ கொடுத்துருக்கீங்க. அது நானே வந்து உங்களை வந்து இன்டர்வியூ எடுக்கணும்னு நேர கிளம்பி வந்து நானே உங்களுக்கு ரிவ்யூ பண்ணிட்டேன் நான். சார், இப்போ வந்து உங்களுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு பெரிய டீம் இருக்கும். இப்போ பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களை நீங்கள் கொஞ்சம் அறிமுகப்படுத்துங்க சார். மேலாளருங்க. ஓ சரி சார். ஹாய் சார். சென்னை நம்ம நண்பருங்க. நான் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷமா அவர் கூட பணி செஞ்சுட்டு இருக்கேன். அவருடைய பொது மேலாளர், அவருடைய பர்சனல் அசிஸ்டன்ட் கூட. அப்புறம் அவர் போகிறது வரது தான் டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ஷன் பண்ணணும். இந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவர் முன்கூட்டி சொல்லிடுவார். அதை ஆவரேஜ் பண்ணி நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அன்னைக்கு நிகழ்ச்சிகள்லாம் நாங்கள் தயார் பண்ணிக்குவோம். கண்டிப்பாக முன்கூட்டியே ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அதை முன்கூட்டியே இங்கே சிறப்பான திட்டங்கள்லாம் வகுத்து அதுக்கு தகுந்த மாதிரி முன்னேற்பாடுகள் செஞ்சுட்டு நான் அங்கே போகிறேன்னா போய் சந்திக்கிற இடம், ஒரு பிளாட் பார்க்க போகிறோம், எல்லாத்தையும் நாங்கள் சிறப்பாக மேனேஜ்மெண்ட் பண்ணி கொண்டு வந்துடுவோம். தொண்டுகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆமாங்க. நிறைய விஷயங்கள் சார் சொல்ல வந்து கூச்சப்படுறாங்க. ஆமாங்க. நீங்கள் கண்டிப்பாக சொல்லுங்கள் சார். நிச்சயமா சார். அவருடைய பணிகள்லாம் நிறைய இருக்குது சார். அவர் சொன்னது ஒரு 10% சொல்லியிருக்காரு. மீன் எவ்வளோ இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் ஜோதி மாரியம்னு சக்தி மாரியம்மன் 2 திருக்கோவில், பெரிய திருக்கோவில் ரெண்டுமே சிறப்பான முறையில் அவர் முன்னாடி நின்று சிறப்பாக குடமுழுக்கு செஞ்சார். 3வது ஒரு திருப்பணி கோயில் நடைபெற்று சிறப்பாக போயிட்டுருக்கு. மூலவர் கருவறையில் டைல்ஸு, அப்புறம் அந்த உற்சவர் சிலைங்க, ஐம்பொன் சிலை உற்சவர் தாயாருது, அந்த சிலைக்கு கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பக்கமாக செலவாயிருக்கு. அது சார் முன்னாடி நின்று சாருடைய நண்பர்கள்லாம் அவருடைய வசூல் பண்ணி அவர் தலைமையில் அவர் எடுத்து செஞ்சார். அதுக்கப்புறம் முன்னாடி கோவிலுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரளா டைப்பில் ஒரு மாடல் அட்டை, அது கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு மேலே சாரு அவருடைய அவர் முன்னாடி நின்று அவருடைய நல்ல மனசால் அவருடைய சிறப்பை செஞ்சு கொடுத்தாரு. அந்த திருப்பணிகளை தொடர்ந்து அடுத்து இன்னும் ஒரு 6-8 மாத காலங்களில் இன்னொரு சக்தி மாரியம்மன் அதே பகுதியில், நம்ம தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தில் அதே பகுதியில் இருக்கிற சக்தி மாரியம்மன் கோயில், அங்கே அந்த கோயிலில் இவரும் ஒரு முக்கிய நிர்வாக கமிட்டியில் முக்கியமான பொறுப்பு. இவர் தலைமையில் அந்த கோயில் வந்து அது சிறப்பாக பணி செஞ்சு அது குடமுழுக்கு செஞ்சு சிறப்பாக செஞ்சுருக்காரு. கிட்டத்தட்ட கோயிலுக்கு இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 லட்ச ரூபாய்க்கு மேலே இவர் சொந்த பணமே முதலீடு போட்டு சிறப்பாக செஞ்சு கொடுத்துருக்காரு. இன்னும் மென்மேலும் அடுத்து இன்னொரு கோயில் சங்ககிரி பகுதியில் ஒரு கோயில் திருப்பணி நடைபெற்று இருக்கு. அது நாங்கள் அன்னைக்கு போய் சார் கூட்டிகிட்டு போய் காமிச்சார், இப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கோயில் பார்த்தோம். ஊர் மக்கள் அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு கமிட்டி பேசி அவங்களெல்லாம் ராமேஸ்வரம் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ராமேஸ்வரம் கூட்டிகிட்டு போய் அப்புறம் அங்கே நமக்கு அதுக்குண்டான பரிகார பொருட்கள்லாம் செய்து இப்போ கோயில் திருப்பணி நடந்துட்டு இருக்குங்க. அது விரைவில் குடமுழுக்கு நடக்கும். அதனால் சாருடைய பணிகள் இன்னும் மென்மேலும் தொடரணும். இவருக்கு மக்கள் சேவகர், அதனால தான் ஒரு வாழ்நாள் சாதனையர் விருது பெற்றிருக்காரு. அவர் கூட இருந்து நாங்கள் பணி செய்கிறது நாங்கள் ஒரு சிறப்பாக கருதுகிறோம். வாழ்நாள் சாதனை விருதுங்கிறது அது வாழ்நாள் முழுக்க அவருக்கு அவர் பெயர் சொல்லக்கூடிய ஒரு சான்றிதழ். அதோட நம்ம SRK ராம் ரியல் எஸ்டேட் நம்ம கம்பெனி நிறுவனத்துக்கு அந்த ISO சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. தரமான பொருட்கள், தரமான நபர்கள் வச்சு சிறப்பான முறையில் அவர் சொன்ன தேதிக்கு நாங்கள் அந்த வீட்டு பணிகள் முடிச்சு கொடுக்குறோம். வீடு, நிலம், இடம் வாங்க, விற்க, மற்ற கடன் வசதி, இப்போ அவங்க எந்த பேங்க் எதிர்பார்க்க அந்த பேங்க் நேரடியாக நாங்களே போய் மேலாளர்கிட்ட பேசி இவங்க இப்படி இருக்காங்க நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு முன்மொழிகிறோம். அவங்களுக்கு உண்டான என்ன வசதி தேவை, நீங்கள் 3 மாதத்துக்குள்ள பில்டிங் கேட்குறீங்களா கட்டி கொடுக்குறோம். உங்களுக்கு இந்த சைட் வேணுமா, எந்த சைட் வேணும், எந்த கிழக்கு திசையா மேற்கு திசையா எந்த திசை வேணுமோ உங்களுக்கு நாங்கள் பண்ணித்தரோம். எந்த ஏரியா இருந்தாலும் சரி, தமிழ்நாடு ஃபுல்லும் எந்த டிஸ்ட்ரிக்ட் எந்த தாலுக்கா இருந்தாலும் அங்கே இருக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் அந்த இடத்துக்கு போய் நேரடியாக நாங்களே களத்தில் இருக்கிற அந்த மேலாளரும் அந்த ஏரியாவுக்கு இருக்கிற மேலாளரும் நேரடியாக அந்த களத்தில் இறங்கி அந்த இடத்துல அங்கேருந்தே ஸ்பாட் நேரடி வேலை. அதனால் அப்படி இருக்குது. தேங்க்யூ சார். ரொம்ப சூப்பராக எங்களுக்கு ரிவ்யூ கொடுத்தீங்க சார். நீங்கள் சொல்லுங்கள் சார், நீங்கள் எத்தனை வருஷமாக சார் கூட இருக்கிறீங்க? சார் கூட 3 வருஷமா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார். நான் சென்னையில் வந்து சாரோட கீழே அவர் என்ன சொல்றாரோ அங்கே சென்னையில் இருக்கிற லேண்டு எல்லாமே வீடு சென்னை ஃபுல்லாக நான் பார்த்துட்டு இருக்கேன் சார். சென்னையிலையும் பண்ணிட்டு தான்? ஆமாம், சென்னையிலுமே பண்ணிட்டு இருக்கு. இப்பயும் 2 சைட் போயிட்டு தாங்க சார் இருக்கு. அது விரைவில் சார் முடிச்சிருவாரு. நாங்கள் அந்த பணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சாரு கீழே ஒர்க் பண்ணுறது எங்களுக்கு ரொம்ப பெருமைக்குரிய ஒரு விஷயம். இந்த சாதனையாளர் விருது வாங்கினது வந்து ரொம்ப பெருமைக்குரிய பாராட்டக்கூடியதாக இருக்குதுங்க சார். ஏன்னா இந்த லொக்காலிட்டியில் வந்து சார் தான் ஃபர்ஸ்ட் நம்பர் 1 அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்திருக்கிறாரு. அது எங்கள் டீம் சார்பாக நாங்கள் சாருக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம் சார். இன்னும் மேற்கொண்டு அதிகமாக நிறைய தொண்டு பணிகளை செய்யணுங்கிற ஒரு வாழ்த்துக்களை வந்து நாங்கள் மனதார நாங்கள் வந்து சாருக்கு தெரிவிச்சுக்கிறோம். நிறையா வந்து பார்த்திங்கன்னா லேண்டை போட்டு இங்கே சூப்பராக பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு அரசாங்கம் அப்ரூவ் பண்ண இடமா உங்களுக்கு பார்த்து உங்களுக்கு சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க. பண்ணை நிலங்கள் எது வேணாலும் நீங்கள் உடனே இங்கே கான்டாக்ட் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்னா இங்கே லொக்கேஷன் எங்கே இருக்குங்கிறத சார்த்தையும் நம்ம கேட்கலாம். சார், நம்ம லொக்கேஷன் மக்கள்கிட்ட நீங்கள் ஒரு சொல்லுங்கள் சார், எங்கே கரெக்டாக இருக்குன்னு. சேலம் மாவட்டம் சங்ககிரி RS
ஹவுசிங் போர்டில் இருக்குது, லேண்ட் இருக்குங்க. அதேமாரி திருச்செங்கோடு, சித்தானந்தூர் லைனுங்க, நிறைய இருக்குங்க. நல்லா மெயின் நல்லா கம்மி ரேட்டில் இப்போ வாங்கி தரோம், அதிக ரேட்டில் விற்றுக்கலாம், அந்த மாதிரி இருக்கு. ஓகே சார். மகளே, நாங்கள் அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் நாங்கள் கீழே தரோம். நீங்கள் கால் பண்ணிவிட்டு இங்கே வந்து நீங்கள் வந்து சாரை தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாரை டைரெக்டாக வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் ஒரு டிஸ்கஸ் பண்ணியே நீங்கள் இடங்களை வாங்கலாம். உங்கள் இடங்கள் ஃப்யூச்சரில் ஒரு வேளை உங்களுக்கு ஏதாவது அமௌண்ட்டு தேவைப்பட்டால் கூட சாரே அதை வந்து நல்ல ரேட்டுக்கு வந்து விற்றும் தராங்க. வந்து எல்லா வசதியும் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கிறத கேள்விப்பட்டோம். வந்த இடத்துல சூப்பராக ஒரு ரிவ்யூ எடுத்தாச்சு. வந்து எல்லாம் இவங்க மட்டும் இல்லாமல் இன்னும் நிறையா பணியாளர்கள் இருக்கிறாங்க. வந்து நீங்கள் கண்டிப்பாக நேராக வாங்க. நல்ல ஒரு வீடியோ எடுத்த திருப்தி எங்களுக்கு இருக்குது. இதே போல் நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்க வரோம். அது வரைக்கும் பாய் சார். வாழ்நாள் சாதனை வந்து பெற்றிருக்கீங்க. இன்னும் மேற்கொண்டு நீங்கள் அதிகமாக நீங்கள் வந்து சாதனை பெற்றணும்னு கட்டாயம் எங்களுடைய வாழ்த்துக்கள். கட்டாயம் சார்.